நம்ம பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்கப்ப சொன்னார், நம்மளுடைய கட்சி ஆரம்பித்து 2 வருடம் 7 மாதங்கள் ஆகிவிட்டது என்று. இந்த 2 வருட 7 மாதத்தில் தமிழக மக்கள், அதாவது கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கையான ஒரு மாற்றத்தை வர வேண்டும், இந்த மொத்த சிஸ்டம்ல இப்படி ஒரு புறையோடி கிடக்கிற இந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், நம்மளுடைய தலைவர் மற்றும் தலைவரின் உரை, தலைவரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உற்று நோக்கி பார்த்து வருகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த வாரம் 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை தலைவர் அவர்கள் அறிவித்தார். அந்த நிர்வாக குழு கூட்டம் அடுத்த நாள் முடித்துவிட்டு, நம்மளுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் முடித்துவிட்டு மதுரைக்கு தேவர் ஜெயந்திக்காக போயிட்டு இருந்தோம். அப்ப நடுவில் தேநீருக்காக ஒரு இடத்துல நிப்பாடி இருந்தப்ப ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டார், இப்பதான் நீங்க 28 பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சிருக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்தீங்கன்னு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் வழிபடுத்தணும்னு. கிட்டத்தட்ட 80 இல்லை 90% இல்லை 100% தமிழக மக்களை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அரசியல் வழிபடுத்தியிருக்கிறார். ஏன்னா ஒரு கூட்டம் நடந்து 2 மணி நேரத்தில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, 28 பேருன்னு ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால், இந்த 15, 16, 20 வருஷத்துல இதான் நான் பார்ப்பது முதல் முறை. இவர் தினமும் திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். அறிவாலயத்தில் நடத்துவார், ஏதாவது செக்ரட்டரியேட் நடத்துவார். யாராவது ஒருவர் இங்க இருக்கிறவங்கள கோடிக்கணக்கான பேர் டிவியில பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தருக்கு என்ன கூட்டம் நடத்தினாராவது தெரியுமா? யாருக்கும் எதுக்கு கூடினாரு, என்ன கூட்டம் நடத்தினாங்க? ஏனென்றால் மொத்த மக்களும் இவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா இவர்கள் கூடினாலே ஒன்று அவங்க குடும்பத்தை வளர்க்கறதா இருக்கும், இல்லை இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதா இருக்கும். இது ரெண்டதை தவிர இந்த கூட்டத்தை இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள், அரசியலை விட்டே ஒதுங்கியிருந்த மக்கள் இன்று ஒவ்வொரு நகர்வையும், தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அனைவருக்கும் தலைவர் மீது முழு நம்பிக்கை. 2026 நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது.